யார் அந்த தம்பி? யார் இந்த அண்ணே? யாருக்கு யார் அண்ணே? யாருக்கு யாரு தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோன்னா தம்பின்னு சொல்லதான் வழக்கம். தம்பின்னு சொன்னா அண்ணன்னு சொல்றதானே வழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தானே பெருமை இருக்கு. ஏன் அண்ணனுக்கு பெருமை இல்லையா? எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? எந்த வகையில தம்பிக்கு பெருமை இருக்கு? முன்னால முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தானே வலிமையும் பெருமை இருக்கு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை இல்ல, தம்பிங்கிற கொம்புக்கு தான் வலிமை இருக்கு. அப்ப தம்பிக்கு பெருமை இருக்கு. அண்ணனுக்கு எந்த வகையில பெருமை? அண்ணனுக்கு ஏன் பெருமை இல்ல? நீங்க சொல்லுங்க. இங்க இருந்து பழனிமலைக்கு போறோம். போன உடனே முதல்ல யாரை கும்பிடுறாங்க? ஆக முதல்ல போன உடனே கீழ இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தான் கும்பிடணும். முருகப்பெருமானுக்கு விநாயக பெருமான் என்ன வேணும்? அண்ணன் வேணும். அப்ப அண்ணனை கும்பிட்டு தானே தம்பியை கும்பிடுறாங்க. அப்ப அண்ணனுக்கு பெருமை இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. உலகத்துல சொல்லணும்னா எத்தனையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனோட தம்பியோட அவசரமான உலகத்துல இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணத்தினால நீங்க வர காரணம் அபிஷேக பிரியா சிவா. அபிசாரி என்ன சொல்ற? என்ன அபிசாரியா? அடச்சை. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனி பிரியா கந்த கரகர பிரியா சுந்தரம்பா, போஜன பிரியா குண்டோதரா கலக பிரியா நான் நாரதனையா. தீனா என்ன செய்வி? நாரதரா? நானிதான். நீங்களா? நானிதான். கடவுளே, நீங்க தான் நாரதரா? யோ, என்ன ஆச்சரியமா கேக்குறியா இல்ல சந்தேகமா கேக்குறியா? இல்ல ஆச்சரியமா, நீங்க தான் நாரதரா. நீங்க பூலோகவாசி தேவலோகத்துல தெய்வ பிரபுக்களை பார்க்க முடியாது. நானிதான். நீங்க தானா? ஆமா. என் கடவுளே, என் தெய்வமே, வாழ்க பல்லாண்டு. நீங்க தான் நாரதரா. நானேதான். மேல தொழுதந்தவர் நீங்க தான். மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன். நான் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்க மட்டுமல்ல உங்க தாய் தகப்பனும் புண்ணியம் பண்ணி இருக்கணும். அவங்க செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அவங்க என்ன செஞ்சாங்க? புண்ணியம் செஞ்சது, கல்யாணம் செஞ்சாங்க. அதுக்காக தான் நீங்க இந்த பூமியில வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. சரி, நீங்க தான் நாரதர். நானே தான். மேலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு. மேலோகத்துல இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தியா? டேய், என்ன இதுக்கு வந்தியலா? இல்லங்க, என்ன விஷயமா அப்படி வந்தியனே? நல்ல வேளையா போச்சு. கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை, மூத்தோர் சொல்லு முது நெல்லிக்காயை முன்னால் இது பக்கம் பின்னால இனிக்கும் என்று சொல்ல, ஒரு கலகத்தை செய்து அந்த கலகத்தின் வாயிலாக உலகத்திற்கு ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன். நான் வந்த உடனே ஒரு கலகம் நடந்துச்சு. ஏற்கனவே எனக்கு இருக்கு. அதுல 3 வகை கலகம் உண்டு. ஒன்று நற்கலகம், இன்னொன்று பொற்கலகம், இன்னொன்று துர்க்கலகம். நான் நல்ல கலகம் பண்ணணும். சரி சரி, நீங்க தான். நான் தான். மேலோகத்துல இருந்து வந்தவர் நீங்க தான். நானே தான். சரி சரி. ஆளு கும்மண்டிக்க. கல்யாணம் ஆயிடுச்சா? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசையும் இல்லாதவன் நான். 3 இல்லைன்னா அப்புறம் எங்க மஜலியா கல்யாணம் ஆகும்? யோ, நீ எந்த 3 சொல்ற? அந்த நீங்க சொன்னதே நான் சொல்றேன். ஆசைகள் 3 இல்ல சாமி, நீங்க விரிவியா சொல்றியா? ஆமா, நான் அத கொஞ்சம் சுருக்குறியா? அவ்வளவுதான். சுருங்க சொல்லி விளங்க செய்வது தமிழ் மரம் இல்லையா? அப்ப பாருங்க, அப்ப வந்து 3 ஆசைகள் 3மே இல்லாதவன். ஆமா ஆமா. ஏன் 3 இல்ல? நாராயணா, இல்லற வாழ்க்கை வேண்டாம் துறவற வாழ்க்கை மேல் என்று ஓடி வந்தவன் நான். காரணம் இந்த உலகத்திலே தெய்வத்தினுடைய அறிகுறிகளை காட்ட வேண்டும் மனிதர்களுக்காக. பாருங்க, இல்லறமே வேண்டாம், பெண் வாழையே வேண்டாம் என்று அறிந்து கொண்டு, ஆக என்ன, அதாவது நான் இந்த அதிசய பிரவியாக பிறந்தேன் இந்த பூமியிலே. வேணாமையா கல்யாணம் பண்ற நோக்கம் இல்ல. வேண்டாம், பொம்பளை ஆசையே கிடையாது. வேணாமையா, பொம்பளை ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அந்தமான் முனிவர் எல்லாம் அடங்கி விட்டார் அபுலகம் என்று சொன்னார்களே. எப்படி பொம்பளை ஆசை இல்லாம இப்படி தெரியும்? அப்ப நீங்க எல்லாம் அந்த ஆசையோட தான் தெரியறீங்களா? ஆத்தாடி, அப்புறம் எங்க பூலோகத்துல என்ன பாடு ஓடுறாங்க. நீங்க சோறு இல்லாம கூட எந்திரிவியல இருக்கு, பொம்பளை இல்லாம இருக்க மாட்டீங்க. இருக்க மாட்டேங்க. நாராயணா நாராயணா. பெட்டி மணி என்ற பிறகுலாம் சோறு அதுல போட்டுதான் சாப்பிடுறாரு. அடச்சை, தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் தாரம் தாயாக முடியும், ஆனால் தாய் மீண்டும் தாரமாக முடியாது. இந்த ஒரே பெண்ணுக்குள்ளே பாருங்க எவ்வளவு பிரிவினைகள் இருக்கு பாருங்க. ஒரு தாரம் தாயாகலாம், தாய் மீண்டும் தாரமாக முடியாது. இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. சாமி, இவ்வளவு அறிவா நல்லா பாடுறீங்க. சரி, ஊர்ல கை தட்டு வாங்குறீங்க, அன்பளிப்பெல்லாம் வாங்குனீங்க, அதெல்லாம் தெரியுது. சரிதான். ஏன் கல்யாணம்? ஆகா போச்சுடா, இன்னமும் நீ இதை விட மாட்ட போல இருக்க. என்னையா, நான் கல்யாணம் பண்ணாது உனக்கு என்ன சங்கடமா இருக்கேன்? பொண்ணு உள்ளதும் கொடுக்க போறீங்களா எங்களுக்கு? வேண்டாம் ஐயா, எனக்கு முன்பதாக பிறந்தவர்கள் தக்கன், வஜிஷ்டர், அத்திரி, பிறகு கிருது, புலோகர், புலஸ்தியர், மாரிசர், ஆங்கிரசர். பாருங்க, 10ஆவதாக நான் உருவானேன். எனக்கு முன்பதாக 9 பேர், அவங்கெல்லாம் திருமணம் முடிச்சுட்டாங்க. நான் பொதுநல தொண்டன்னு பேர் வாங்கணும். இந்த உலகத்திற்கு தெய்வத்தினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே பண்ணல. சரி, நான் கேட்டா கோச்சு? நல்லா கேளு. கேட்டா உண்மையா கோச்சுக்க மாட்டீங்க? நான் யாயா கோவிக்காத அளவுக்கு கேட்கணும். இருக்கா இல்லையா? என்ன இருக்கா இல்லையா? கல்யாணம் பண்ற எண்ணம் தான். ஓ, ஆசைகள் எண்ணம் இருக்கு, ஆனா செயல்பாடு இல்லாம கிடக்கு. நாராயணா, எண்ணமெல்லாம் இருக்கு, எண்ணமெல்லாம் இருக்கு, ஆனால் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன், வேணாம்னு வெறுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒதுக்கிட்டீங்களா அதுவா ஒதுங்கி கிடக்கு? நாராயணா நாராயணா, என்னடா அஜூசியம் முடிச்சவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டது மாதிரி இருக்கே. இல்ல, நீங்க தானே ஒதுங்கிருச்சுன்னு சொன்னீங்க. ஆசை மனதுக்குள்ளே தோன்றும். ஆசை இல்லாத மனிதன் அறமனிதன். காரணம் என்னன்னா, எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருக்கும், அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் ஆசை இருக்கும். அதுல ஒரு வித்தியாசமாக அதிசய பிறவியாக இந்த உலகத்துல கட்ட பிரமச்சாரியாக இருக்கணும்ங்கிறது என்னுடைய பிறப்பு. அப்படி உங்களால இருக்க முடியும்ல? ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொன்னார்களே. தவத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு ஒரு புத்தியை கொடுக்கணும். தூங்கும் போது கூட என்ன வந்தது? ஏனாமையா, தூங்கும் போது விடக்கூடிய மூச்சு கொஞ்சம் சொல்லி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கேட்டா கோச்சுக்க மாட்டேன். நல்லா கேளு.
என்ன கோச்சிக்காதீங்கிற எதே ஒண்ணு கேட்க வர்ற, என்ன அப்படி கேட்க போற? எந்த பொம்பளையும் போட்டு அமுக்குனது இல்ல. நாராயணா 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 நாராயணா. சரி, அவங்க அமுக்கல, நீங்களும் போட்டு அமுக்குனது இல்ல. நாராயணா இல்ல அவங்களாவது போட்டு அமுக்குனாங்களா? ஒரே ஒரு விஷயம், இந்த கணக்கு பூரா பூலோகத்துல நடக்கக்கூடிய கணக்கு. தேவலோகத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, அதுலயும் நாரத மகரிஷிக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. எதுக்கு பாவம் உங்களுக்கு மூணும் கிடையாது? இல்ல அந்த ஆசை அது மூணு இல்ல, அத போய் பேசிக்கிட்டு உங்களுக்கு கோபம் வேற வருது. எதுக்கு நீங்க அத பத்தி கேட்கணும்? வேற கேளுங்க, தேவையில்லாத பிரச்சனை. அது வேண்டாம். அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. கேட்டா கோச்சுக்க மாட்டியல? என்ன அப்பா பத்தியா? சரி கேளுங்க. கேட்டா கோச்சுக்க மாட்டியல? கோவிக்க மாட்டேன், கேளுங்க. சரி, நல்லா இருக்காரு. அப்பா நல்லா இருக்காரு. நீங்க படிச்சிருக்கும் போது மாடு கீடு மிதிச்சிருச்சா? நாராயணா நாராயணா, இன்னமும் நீ அதை விட்டு தொலைலையா? சரி, அதுலயே நிக்கிற. சரி விட்டுருவோம், அது எதுக்கு தேவையில்லாம? அது நான் வேண்டாம், ஆசைகள் எனக்கு இல்லப்பா, பொதுநல தொண்டன்னு பேர் வாங்கிட்டேன். சரி சரி சரி, சிரிப்பு ஆமா, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. சரி சரி. அப்பா எங்க இருக்காரு? அப்பா தேவலோகத்துல இருக்காரு. மேலோகத்துல? தேவகோட்டையில இருக்காரு. தேவகோட்டையில இல்ல, தேவலோகம்னு சொல்றது. தேவலோகமா? மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு நாங்க சொல்லுவோம் தெரியுமா? நாங்களும் பூலோகத்தை சுருக்கி பூலூர்னு சொல்லுவோம். நாராயணா நாராயணா, என்னையா நீங்க சொன்னா இனிக்குது, நான் சொன்னா கசக்குதா? சொல்லுக்குள் சொல் சூட்சமம், ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்டான்ட்டான் இந்த உலகத்துல. அப்ப பாருங்க, அப்பா என்ன வேலை பார்க்கறார்? அப்பா படைக்கின்றார். எதை படைக்கிறார்? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவ பதங்களை படைக்கக்கூடிய ஆழத்தில் காலத்தில் நுகுலத்தில் மூலாதாரத்திலே தான் இருந்து அண்டத்திலே பிண்டத்தை சேர்த்து உயிர்களை படைப்பது எங்க அப்பாவுடைய வேலை. இப்படி ஆழத்துல பூலத்துல என்ன எனக்கு என்னையா தெரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. காட்டுக்குள்ள காவல்காரங்க கிட்ட இப்படி பேசினா எப்படி புரியும்? நான் காட்டுவாசி சாமி. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் புரியுற மாதிரி. ஒவ்வொரு உயிர்களும் இப்ப ஆண் பிறக்கிறது, பெண் பிறக்கிறது, மாடு, கோழி, ஆடு, அனைத்து ஜீவராசிகளும் பிறப்பதற்கு உயிரை கொடுக்கக்கூடிய வேலை எங்க அப்பாவுடைய வேலை. அவர் தான் உருவாக்குறாரு, அவர் தான் உருவாக்கக்கூடிய நிலை உண்டு. இப்ப நீங்க பிறந்ததுக்கு காரணமே எங்க அப்பா தான். எது? நீங்க பிறந்ததுக்கு காரணமே எங்க அப்பா தான். இல்லையே, எங்க ஆத்தா சொன்னுச்சு எங்க அப்பனுக்கு இந்த பிறந்தவனு அப்படின்னு. உங்க அப்பனை சொல்லி இருக்கு, காரணம் காட்டி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப எங்க ஆத்தாளுக்கு 2 புருஷனா? அப்படி இல்ல, அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவின் பெயர் தெரியுமான்னு சொன்னா. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஓஹோ, அதாவது எங்க அப்பா தான் எங்க அப்பா தான் காரணமா இருந்தது. இதுக்கு விளக்கம் சொல்லணும். ஆமா ஆமா, உங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா தெளிவா சொல்லவா? நல்ல. உங்க அம்மா ஒரு தரிசு நிலம் போல. எதுக்கு இத சொல்றீங்க? நீங்க பிறந்தது எங்க அப்பாவுக்குன்னு சொன்னா இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு உதாரணத்துக்கு. நீங்க அதாவது உங்க அம்மா வந்து ஒரு தரிசு நிலம் போல. ஏன் வேற எது சொல்ல மாட்டியல? தரிசு நிலம் அப்பதான் உனக்கு புரியும். நீ ஒரு விவசாயி, இங்க பறவை விரட்ட வந்திருக்க, நீ பண்ணி இருக்கிறது கருந்தனை செந்தனை. அப்ப விவசாயிக்கு விவசாயத்தின் மீது சொல்லணும். உங்க அம்மா ஒரு அதாவது தரிசு நிலம் போல. எங்க ஆத்தா வந்து ஒரு தரிசு நிலம் போல. சரி, அந்த நிலத்தை சும்மா போட்டோம்னா பெருமை கிடைக்குமா? அப்ப விவசாயம் பண்ணணும்ல. உங்க அம்மாங்கிற நிலத்துல உங்க அப்பா 2 மாட்டை கட்டி உழுது தண்ணியை பாய்ச்சிட்டாரு. எதுல ஓட்டு உழுதாரு? உங்க அம்மாங்கிற ஒரு நிலத்துல, உங்க அம்மா வீட்டு நிலத்துல, எங்க அம்மா வீட்டு நிலத்துல எங்க அப்பா போட்டுக்கிட்டு உழுதாரு. உழுது தண்ணியை பாய்ச்சிட்டாரு. சாமி, காலையில கும்பாபிஷேகம் நடக்கும் ஆத்தாவுக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே. நாசமா போக, எங்க ஆத்தா வீட்டு நிலத்துல எங்க அப்பா போட்டுக்கிட்டு தண்ணியை பாய்ச்சிறாரு. அந்த தண்ணியிலே விதை போட்டது எங்க அப்பா. அதனாலதான் நீங்க முளைச்சு வந்தீங்க. முத்தூர்ல புழு புரிஞ்சிருச்சா? எப்படி உங்க அம்மாங்கிற நிலத்துல சாமி உங்க அப்பா உழுது. சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்க அப்பா எங்க இருக்காரு? மேல இருக்காரு. எங்க ஆத்தா எங்க? கீழ இருக்கு. நான் பிறக்க காரணம் பண்றது யாரு? எங்க அப்பா. அதுல ஒரு சின்ன சந்தேகம். என்ன கேளு? உங்க அப்பா மேலோகம். ஆமா. எங்க ஆத்தா கீழே. எப்படி அங்க இருந்து இங்க செஞ்சாரு? அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. காற்றோடு காற்றாக உலாவக்கூடியது தெய்வத்தினுடைய நிலை. இப்போ உங்க அம்மா வந்து வாங்குகிற மூச்சு இருக்கா இல்லையா? மூச்சு காற்று வழியாக உள்ளே போய் அந்த அதாவது அண்டத்திலே பிண்டத்தை சேர்ப்பது. ஒரு உயிர்கள் என்கிற விதையை வந்து நட்டு வச்சு வந்தாரு. உள்மூச்சு வழியா போறது, வெளிமூச்சு வழியா வெளியே போயிருவாரு. அப்ப தெய்வத்தை இதுவரைக்கும் நேரடியாக பார்த்தது கிடையாது. காற்றோடு காற்றாக, தூணோடு துரும்பாக, இப்படித்தான் இந்த தெய்வம் முறை உலாவுது. அருமையா நல்லா பேசுறீங்க. எது படுத்திருக்கும் போது கோழி கீழி மிதிச்சிருச்சு? நாராயணா நாராயணா, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா அந்த உலகத்துல? கோழி மிதிச்சுதான் இன்னைக்கு முத்தூர்ல இந்த குஞ்சு செத்து கிடக்காது. குஞ்சு என்ற அடையாளம் தெரியும் நான் சொன்னேன். வேற என்ன கேட்க நினைக்கிறீங்க? சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். சரி, மற்றற்ற மகிழ்வு. சாமி, உன்னி அடிச்சு கிடக்க உன் புத்தி ஒன்னே விட்டு போகுமா? மேலத்துல இருந்து வந்தியா? வந்திருக்கேன். ஏன் சட்டை போடாம வந்தியா? காரணம் என்னவென்றால் எந்த தெய்வமும் இதுவரைக்கும் எந்த சட்டையும் போட்டது கிடையாது. மக்களால் விரும்பி அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆடைகள் எடுத்து வேணா கொடுக்கலாம். நீங்க வேணா விரும்பி கொடுங்க. சரி சாமி, வேற என்னைய பத்தி? உங்களை பத்தி ஒரு சில விவரம் கேட்கணும். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பி. உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. உங்க பேரு? என் பேரு வீரத்தவன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு வந்திருக்கேன். எதுக்கு? காவலுக்கு. நல்ல வேளை. என்ன காவல்? காவலுக்கு வந்து பெண்களுக்கு காவல். ஓ, நீங்க பொம்பளை காக்க வந்திருக்கீங்க. பொம்பளைன்னு சொன்னா இந்த அத்தியா விடுவே. ஓ, ஏயா
பேச்சோட பேச்சா பொம்பளை காக்க வந்தானே புள்ள பத்து போட்டா வந்திருக்குது. நீ காவலுக்கு வந்தியா பொம்பளையில காக்க வந்தியா? பொம்பளை இல்ல, பெண்களுக்கு காவல். பொம்பளைனா வேற, பெண்கள்னா வேற. அப்ப நீங்க பெண்கள். பெண்கள்னா கன்னி கழியாத கர்ப்பிணி பெண்கள். கன்னி கழியாத யார் இந்த பெண்கள்? பொம்பளைனா புள்ள பத்தது. ஓஹோ, அப்ப நீங்க பொம்பளைய காக்க வரல. பொம்பளை இல்ல, பெண்கள். பெண்ணை காக்க வந்திருக்கீங்க. ஆமா. சத்தம் ரெண்டு கேட்டுச்சே. அது அந்த பிள்ளைங்க ஓரத்துல உட்கார்ந்து ஒண்ணு கட்டி. அடச்சை. ஓ, வாயில அடிக்காம விட்டாங்களே. நான் அந்த சத்தத்தை கேட்கலையா? அப்புறம் சோ உட்கார்ந்து அடிச்சா சோன்னு தான் கேட்கும். அட நாராயணா, ஆளோலம் சோ என்ற சப்தம். ஆமா ஆமா ஆமா, அது இரண்டு பெண்கள். அது யாரு? ஒன்னு நம்ம ஆளு சப்பட்ட. நம்ம ஆளு நம்ம ரெண்டு பேருக்கு ஆளா? என் ஆளு சாமி. உங்களுக்கு ஆளு. இன்னொன்னு வந்து என் தங்கச்சி. ஓ, தங்கை கூட பிறந்ததா? இல்ல, எடுத்து வந்து வளர்க்கப்பட்டது. எங்க எடுத்தீங்க? காட்டுல. எந்த காட்டுல? நீ வேட்டைக்கு போன இடத்துல. யார் யார் போனீங்க? நானே எங்க அப்பா என்ன தம்பி எல்லாரும் சேர்ந்து தான் போன இடத்துல கண்ட எடுத்து. ஓ, வேட்டைக்கு போன இடத்துல அதாவது வள்ளிக்கிழக்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே கிடந்ததாலே வள்ளி என்ற பெயர் சூட்டிங்க வச்சிருக்கீங்க. நான் அந்த பெண்மகளை சந்திக்கலாமா? சரி, சந்திக்கலாம். நம்ம ஆளு லேச்சா பாருங்களேன். உங்க ஆளு வேற இருக்கு. ஆமா. சரி, எங்க நீங்க அழைத்து வாருங்க, நான் பார்க்கணும். ஒரு 500 ரூபா இருந்தா கூட. ஓ, இதுக்கெல்லாம் 500 ரூபா எப்படியா கொடுக்க முடியும்? ஏன் முகரம் நல்லா இல்லையோ? நல்ல கதையை கெடுத்தியே. ஐயா, வர்ற ஆளுக்கு பூரா 500 கொடுத்து நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், 500 இல்லாட்டினாலும் ஒரு வாங்கி வாங்கி நல்லா உள்ள தண்ணியில 100 தள்ளிக்கிட்டு 400 குடியா. அட நாராயணா நாராயணா, காசா லேசா காசா லேசா காசா லேசாடான்னா 400 ரூபாய் எங்கப்பா இப்படிப்பா கொடுக்க முடியும்? சரியா, 400 ரூபாய் தள்ளிக்கிட்டு 100 ரூபாய் குடியா. என்னையா அது 400 300 தள்ளிட்டு 100 ரூபாய் கேக்குறீங்களா? இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் அப்புறம் வேற எவ்வளவு? 50 எப்படியா கொடுக்க முடியும்? 20 எப்படி கொடுக்க முடியும்? 10. அட 10 ரூபாய் கூட செல்லாதே. 5 ரூபாய். 5 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் இதுக்கு? ஓகோ, ஓசில சொல்லி வைக்கறாளா நீங்க? அட நாராயணா, போயிட்டு வாங்க, வர சொல்றேன். அழைத்து வாருங்க. வாடி மல்லாக்க. உட்காருடா குண்டி வத்தி, உட்காருடா. தாங்க முடியாது. இவ்வளவு நேரம் இந்த முழக்கங்காலி யாருன்னே தெரியாம சொன்னீங்களா? எங்க அக்கா மையன். தெரியாது உனக்கு? சத்தியமா தெரியாதுயா. தெரிஞ்சாலும் நீ வந்துருவா போ. ஐயோ, என் மருமையா. நம்ம இடத்துக்கு தேவலகாசி நாரத மகாமுனிவர் பிரம்மச்சாரி வந்திருக்கிறார். அழைத்து வாருங்க. ஓ சாமியே. அட கட்டே. அரே சாமியே. ஓ சாமி. வாங்கயா வாங்கயா. யார் தெரியுமா? யாருங்க? இவர்தான் கையடி சாமியார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வர்க்கி வில்லலாம் மாமா மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வர்க்கி வில்லலாம் மாமா மாமா. இந்த பொம்பளைங்க காத்து பட்டா வர்க்கி வில்லலாம் மாமா மாமா. அச்சா பட்டக்கான வரதாச்சா காத்தோட காத்தாக வரதாச்சா. அச்சா பட்டக்கான வரதாச்சா காத்தோட காத்தாக வரதாச்சா. ஜனமசாமி வேணாவா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வர்க்கி வில்லலாம் மாமா மாமா. வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு. யார் அந்த பெண்மகள்? இதுதான் நம்மாலியா. நம்ம ஆளுங்க. எதுக்காக வச்சிருக்கீங்க? அதுக்கு தானா? காவலுக்குங்க. ஓ, காவலுக்காக. அடைக்க துறக்க எடுக்க ஆமா கொடுக்க. ஆமா. அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு தங்கச்சி. தங்கை. ஆமா. இடத்துக்கு தலைவி வள்ளி. ஆமா. வள்ளி அழைத்து வா. தங்கச்சி. எவ்வளவு மரியாதைன்னு பாருங்க. தங்கச்சி நூப்புரி என்னடா? இங்க வா, மூக்க அக்குறேன். அட வேவர்த்த ரப்பு ரப்புன்னு இதுலயே விட. தில 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 விட காத்து வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு. ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் நாதாவா மாமனே. சிலு சிலு சிலுவின காத்து அக்க மர மர உருகுது நாத்து.
எருமா மாட்டு பேரு அறிவு இருக்காடா உனக்கு? இந்த சோத்தா தான் திங்கிறியா? சொல்லு. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. அது இருக்கட்டும்டா. கிறுக்கு பயலே. டா லூசாடா நீனு. அண்ணன் இல்லை எனக்கு. அதே பூரா பேசிட்டியா, நீ என்ன இருக்கு அண்ணே? ஆமா, தங்கச்சியை போய் நீ அத்தாச்சின்னு சொல்லலாமா? தப்பு இல்ல, அது வேற நினைப்புல இருந்தே அதனால சொல்லிட்டேன்டா. நம்ம இடத்துக்கு தேவலோக பசி நாரத மகாமுனிவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. சுவாமி பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்குனேன். நீங்க வாங்கின மட்டும் போதுமா? நானும் வாங்கணுமா இல்லையா? நிறைய வாங்கணும். காலையில ஆமா. அண்ணே, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா உள்ள போய் கவலை பாருங்க. அப்படியெல்லாம் உன் தவறியத்துக்கு போக முடியாது. எனக்கு தெரியும்டா உன் ஜேதி என்னன்னு தெரியும்டா. நீ எதுக்கு நிக்கிறேன்னு தெரியும். சரி நின்னு தொலை. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருகவே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருகவே.